Welcome to Job Seekers Junction. Hello friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இதை பத்தின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ், அதுவும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அதாவது இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு கீழே நிறைய ஆர்மி பேட்டர்ன்ஸ் வரும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இந்த மார்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட எண்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற 28, அதாவது மார்ச் 28 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கான சேலரி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் சிஏபிஎஃப், அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 6க்கான சேலரி கொடுக்குறாங்க. அதாவது பேசிக்கா உங்களுக்கு 35,400 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மினிமம் பே ஸ்கேல். மினிமமாவே நீங்க இந்த அமௌண்ட் வாங்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,12,400 போட்டிருக்காங்க. அது வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் சேலரி நீங்க ரீச் பண்ணலாம். அதே சேலரி தான் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் டெல்லி போலீஸுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பேசிக்கா நீங்க 35,400 வாங்குவீங்க. மேக்ஸிமம் 1,12,400 வரைக்கும் நீங்க ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்சிஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி போலீஸ் மேல்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுல யூஆர், அதாவது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற விஷயம். டோட்டல் வேகன்சி எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேட்டகரியில 101 வேகன்சிஸ். அதுல ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக நீங்க பார்த்துக்கோங்க. இதுல எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கான வேகன்சிஸும் தனியா இருக்கு. எக்ஸர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது எக்ஸர்வீஸ்மேன்லேயே டிசேபிள்டு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி தான் இந்த விஷயம். அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ். டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி மேல் போலீஸுக்கு 125 வேகன்சி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் ஃபீமேலுக்குன்னே ஒரு தனி கேட்டகரி கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 61 வேகன்சி, 61 ஃபீமேல் கேட்டகரிஸையும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்க டெல்லி போலீஸ்ல எழுதுறாங்க. அதுல கேட்டகரி வைஸ் யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது டெல்லி போலீஸுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். அதுக்கு கீழே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப், ஐடி, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், எஸ்எஸ்பி, சாஸ்திரிய சீமா பல்னு சொல்லுவாங்க. இத்தனை டிபார்ட்மெண்ட் இதுக்கு கீழே வருது. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஏபிஎஃப்ல மட்டும் 4,001 வேகன்சி கொடுத்துருக்காங்க மக்களே, 4,000. இது போலீஸ் தான் எனக்கு வேணும்னு உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்னென்ன வேகன்சி அப்படின்றத பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபுளா இருக்கும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும் நான் பிரிச்சு கரெக்டா எடுத்து சொல்றேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, 20ல இருந்து 25 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 இயர்ஸ். நீங்க 20 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ளவரா இருக்கணும். அதாவது 1999க்கு அப்புறமா நீங்க பிறந்திருக்கணும். 2004க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்துருவீங்க. அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. சார் இப்போ எனக்கு 27 வயசு ஆகுது, நான் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 வருஷம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு பிளஸ் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 30 வயசு வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுவே ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது 28 வயசு வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாமை தாராளமா எழுதிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட்ஸுக்கு அப் டு எவ்வளவு ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வர்றீங்க, நீங்க விடோ, டைவர்ஸ்ட் உமன் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயில்டா நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம்
ஏஜ் லிமிட் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன மாதிரியான கல்வி தகுதி இதுக்கு வேணும் அப்படின்றதான் சொல்றாங்க. அதாவது பேசிக்காக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பேச்சுலர்ஸ் டிகிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதான் கேட்பாங்க. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. சில எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் கட் ஆஃப் டேட், இந்த டேட்டுக்குள்ள, அதாவது இந்த தேதிக்குள்ள நீங்க உங்க பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஏஜ் லிமிட் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கன்ஃபார்ம் தேவை. அப்பதான் வந்து நீங்க இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இப்போதைக்கு சொல்லக்கூடிய விஷயம். அண்ட் இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ssc.nic.in, அதாவது எஸ்எஸ் உடைய வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட், இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அப்ளிகேஷன் அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்ளை பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி அப்ளை பண்ணணுன்றதுக்கும் நாங்கள் தனியாக வீடியோ மேக் பண்ணுறோம். ஓகேங்களா. மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், லாஸ்ட் டேட்டு ஃபார் த சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 28 மார்ச், மறந்துடாதீங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ அடுத்து பார்க்க போனோம் அப்படின்னா ஃபீஸு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், 100 ரூபாய். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு. சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 தர்றாங்க, ஆனால் அப்ளை பண்ணுறது 100 ரூபாய் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இதுலையும் குறிப்பாக உமன் கேண்டிடேட்ஸ், SC/ST கேண்டிடேட்ஸ், எக்ஸர்விஸ்மேன், இவங்க அத்தனை பேருக்கும் ஃபீஸ் கிடையாது. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உமன் கேண்டிடேட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ரிசர்வேஷன் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ, இவங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீஸுக்கான விவரங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன், ஃபீஸ் கிடையாது, ஃபீஸ் கம்மி தான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆச்சே, நம்ம வேறு ரீஜன் போய் எழுதணுமா, வேறு இடத்துக்கு போய் எழுதணுமா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ரீஜன் இருக்குது, நார்த்தன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், இந்த மாதிரி இருக்குது. பட் நமக்கு சதர்ன் ரீஜன் அப்படின்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேட் மிங்கிள் பண்ணி தான் சதர்ன் ரீஜன் வருது. ஒன்று ஆந்திர பிரதேஷ், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 4 ஸ்டேட் தான் சதர்ன் ரீஜன். இந்த சதர்ன் ரீஜனில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8 டிஸ்ட்ரிக்ட்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் அப்ளிகேஷனில் சூஸ் பண்ணி அங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களுக்கு பெரிய வந்து இஷ்யூலாம் இருக்காது, நீங்கள் வேறு எங்கேயும் போகணும்னு பயப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக பார்க்க போனோம்னா எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ், என்ன மாதிரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 விஷயம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின், 50 மார்க், டோட்டலாக 200 மார்க்குக்கு பேப்பர் 1 எக்ஸாம் இருக்குது. மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான். இந்த 2 ஹவர்ஸுமே காம்போசிட் டைம் தான், உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த செக்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 4 செக்ஷனில் நீங்கள் எது வேணால் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், 2 ஹவர்ஸ்க்குள்ள. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2 என்னன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் எந்த லெவலில் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு மட்டுமே தனியாக ஒரு பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா 200 மார்க், டோட்டலாக 200 கொஷின், 200 மார்க் இருக்கும், 2 ஹவர்ஸ் டியூரேஷன். ஓகேங்களா. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 0.25, அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதனால அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஸ்கூல் காலேஜில் என்சிசியில் இருந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்கப்படுது. என்ன மாதிரி போனஸ்ன்னு பார்த்துக்கோங்க. என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க், பி டைப் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா 6 மார்க், ஏ டைப் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா 4 மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலேயுமே நீங்கள் எடுத்திருக்கிற மார்க்கை விட, இப்போ 200 மார்க் வைக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா எடுத்திருக்கிற மார்க்கை விட உங்களுக்கு 10 மார்க் உங்களுக்கு சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி அவங்களே மார்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் இல்லையா பேட்டர்ன், அந்த பேட்டர்னுக்கு என்னென்ன சிலபஸ் வரும் அப்படின்றது கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்டு சிலபஸை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்ன டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து
எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ஹைட்டு 170 மீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? மேல் கேண்டிடேட் அதாவது இங்கே நம்பர் 2 and 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 and 3னா ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரின்னு பார்த்தோம்லே அதுதான். அவங்கள தவிர மீதி அப்ளை பண்ணுற எல்லா மேலுக்குமே 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் அன்எக்ஸ்பேண்டட் லெவலில் 80 சென்டிமீட்டரும் எக்ஸ்பேண்டட் லெவலில் 85 சென்டிமீட்டரும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டெய்லி புஷ்அப்லாம் எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக செஸ்ட் லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்து வர்றவங்களுக்கு, அதாவது ஹில்ஸ் ஏரியாவிலேருந்து வர்றவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு எவ்வளோ ஹைட்டு, அதே மாதிரி ஃபீமேலுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கணும், எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டி எந்த இடத்துல வருதுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, நார்மலாக வந்து ரன்னிங் டெஸ்ட்டு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் இந்த என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு. அதில் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஸ் 16 செகண்ட்ஸில் நீங்கள் டெய்லி ரன்னிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடில் ஓடினாலே 100 மீட்டரை 16 செகண்ட்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நினச்சி பயப்படாதீங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபீமேலுக்கும் அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் தான் இருக்குது. 100 மீட்டர் ரேஸ் 18 செகண்ட்ஸ், லாங் ஜம்ப் எவ்வளோ இது பண்ணணும், ஹை ஜம்ப் எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக உங்களுக்கு இந்த பேஜ் வரைக்கும் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எல்லாமே வந்து எக்ஸாம்ஸை பற்றின எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த மாதிரியான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டெய்லி ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஜாப் சீக்கர்ஸ் சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.